உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தம்பி மீன் கொண்டு வந்திருந்தார். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருந்தாருங்க. ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 மீன் இருக்குதுங்க. 100 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. 120 ரூபா 100 ரூபாங்கிற விலையில் ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னாரு. அதே போல் இந்த ஆம்ஸ்டரும் அவர் கொண்டு வந்திருந்தாருங்க. ஜோடி 500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படிங்கிற தகவல் சொன்னாருங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நிறைய கொண்டு வந்திருந்தார். இன்னொரு பாக்ஸ்லேயுமே வச்சுருந்தார். 2 பாக்ஸ் நிறையா. ஒரு இதில் சேல் பண்ணிட்டார். இது நான் போகும்போது இது சேல் ஆகாமல் இருந்ததுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி அதிகமாக இருக்குங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இது தாங்க. இது பார்த்திங்கன்னா 600 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலான்னா ஜோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை யாருக்காவது இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபிஷ் கடை அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லூர்காரங்க ஃபேன் டைல் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டைல் மார்க்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறமேட்டுக்கு மெரூன் கலரில் இருந்தது. டெயில் மார்க்கெலாம் 1200 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாண்ணா அப்படின்னாங்க. அப்புறம் இதெல்லாம் ஆஸ்திரேலியன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. முஸ்கி இருந்ததுங்க. அதெல்லாம் ஜோடி 700 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறையா பைகளில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா பேக்லேயுமே புறாக்கள் இருக்குதுங்க. உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ராஜ் அவர் பேர். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தினேஷ் நட்சத்திரா பெட் ஷாப் அவங்களுடைய கடைக்கே போனேங்க. இந்த வாத்துலாம் போன வாரமே ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஆனால் வாத்தினுடைய விலை சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகத்தான் இதை கேட்டிருந்தாங்க. 400 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா வாங்குற மாதிரி இருந்தால் விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து இவங்கக்கிட்ட ஃபேன்சி புறாவிலேருந்து அனைத்து வகையான புறாக்களுமே ரெகுலராக இவங்கக்கிட்ட இருக்கும். இந்த வாரம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. உங்களில் யாருக்காவது நட்சத்திரா பெட் ஷாப்பில் ஃபேன்சி புறாக்களோ சரி, கர்ண புறாக்களோ சரி, இல்லை சாதா புறாவாக இருந்தாலும் சரி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதே போல் பேர்ட்ஸுகளில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களுடைய நம்பர் நட்சத்திரா பெட் ஷாப் அப்படிங்கிற பேரில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களே இந்த சோபஜிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஜோடி பார்த்திங்கன்னா பேரு 2500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னாங்க. இதே பார்த்திங்கன்னா 4000 ரூபா வரைக்கும் விற்றதுன்னா இப்போ விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. நிறைய வச்சுருக்காங்க கிராஸ் பச்சீஸ்லாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரிக்கன் பேர்ட்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குதுங்க. ஜோடி பார்த்திங்கன்னா 2200 ரூபாங்கிற விலையிலேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கலர் கலராக. உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நட்சத்திரா பெட் ஷாப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் நண்பர்களே. விலைகளை நல்லா அனுசரித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக. நீங்கள் நம்மளுடைய சேனல் பேர் சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு ஆஃபரும் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதே போல் இந்த லவ் பேர்ட்ஸ் பேர் 350 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் சொன்னார் 600 ரூபாங்கிற விலையில் இந்த ஒரு சிராஜ் வாங்கியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி காட்டினார். அதுக்கு அடுத்ததாக நான் போனது பார்த்திங்கன்னா கண்ணனுடைய பெட் ஷாப் தாங்க. அவர் கண்ணன் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தார். கூண்டுமே கடைகளும் சிறிய அளவில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். எல்லாமே கடையில் இருக்குதுன்னா நான் சும்மா ஒரு இதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. ஏன்னா சேல்ஸுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா ஸ்கூல்லாம் திறந்ததுனால அப்படிங்கிற தகவல் சொன்னார். இவர்கிட்ட பார்த்திங்கன்னா பேர் 800 ரூபாயிலேருந்து 1800 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. இந்த கிங்கெலாம் பார்த்திங்கன்னா போன வாரமே இருந்தது, இந்த வாரமும் இருக்குதுங்க. 2000 ரூபாய் என்னோ சொன்ன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1500 2000 போன வாரம் சொல்லியிருந்தார். இந்த வாரம் நான் விலை கேட்கல நண்பர்களே. போஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சிங்கிள் பீஸாகவே தான் இருந்தது. உங்களில் யாருக்காவது கண்ணங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேர்ட்ஸு கண்ணன் பெட் ஷாப் நம்பருன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் போனது அப்பாஸ் அவருடைய பெட் ஷாப் கடைக்கு தாங்க. இவர் நாட்டு தனியாகவே வச்சுருந்தார். அதே போல் பக்கத்தில் கர்ணம் அதெல்லாமே வச்சுருந்தார். இந்த நாட்டு பார்த்திங்கன்னா ஜோடி 1200 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலான்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லைனேஜ் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரோட பெட் ஷாப்பு தனியாக வச்சுருக்காருங்க. இருந்தாலும் வாரம் இவன் வந்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களில் யாருக்காவது
அப்பாஸ் கிட்ட வந்து நல்ல லைனேஜ் புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க. நல்ல லைனேஜில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறாவிலேருந்து ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே இவர்கிட்ட இருக்குதுங்க. நல்ல பந்தய புறாக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. நல்ல லைனேஜாகவே எனக்கு வேணும்னாலும் வாங்கி தராங்க. அதே போல் இது தவுடால் சொல்லி சொன்னாருங்க. அவரே தான் கொண்டு வந்திருந்தாருங்க அப்பாஸ் அவர்களை. வந்து 800 ஜோடினா அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. இதுவும் நல்ல லைனேஜ் உள்ள புறாக்களாகவே என்கிட்ட இருக்குதுண்ணா அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. உங்களில் யாருக்காவது அப்பாஸ்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புறாக்கள், அவருடைய நம்பர் அப்பாஸ் நம்பர்னே கொடுத்துருக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மட்டுமே நடைபெறுங்க. அதுக்கு அடுத்தது இந்த காக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் கொண்டு வந்திருந்தாருங்க. அவர் வந்து டேம்டு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. டேம்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. 1000 ரூபாயும் ஒயிட் பேஸில் இருக்கிற காக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 1500 விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை யாருக்காவது காக்டெயில் டேம்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து கேளுங்க, தனியாகவே நான் கொடுக்குறேன் நண்பர்களே. அடுத்தது லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையவே வந்திருந்தது இந்த வாரம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க. 350 விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இவங்க ஆத்தூர்லேருந்து வருவாங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனைத்து வகையான புறாக்களுமே கொண்டு வருவாங்க. அதாவது கர்ணம், முஸ்கி, இதெல்லாம். முஸ்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேரை வந்து அவங்கக்கிட்ட வந்து 1000 ரூபாய் தான் சொல்கிறாங்க. முஸ்கி ப்ரீடிங் பேர் வேறு 1000 ரூபாய்க்கு வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நண்பர்களே. இவங்களை தவிர ஓரளவுக்கு வந்து நல்ல நல்ல கலர்களாகவே இவங்கக்கிட்ட இருக்குதுங்க. அதே போல் வந்து தவுடால், நாட்டு, இந்த கர்ணெல்லாம் எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட வேணுங்கிறவங்க ஆத்தூர்கார் நம்பருன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் முனிராஜ் தாங்க. நல்ல ஆஃபர் கொடுப்பாரு. 300 விலையில் கொடுக்கலாங்கன்னா யாராவது கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதே போல் முயல் வந்து இவர் வீட்டில் எப்பயுமே இருக்குங்க. ஜோடி வந்து 350 விலையில் கொடுக்கலாங்க. அதே போல் பெரிய முயலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 700 விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களில் யாருக்காவது முயல் அல்லது லவ் பேர்ட்ஸு இல்லை வேறு எந்த பேர்ட்ஸ் வேணும், கோழிகள் வேணும் அப்படின்னாலும் முனிராஜ் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க. இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் முனிராஜுங்கிற பேர்லேயே நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. நீங்கள் சேலத்தை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை வந்து சேலம் வந்து பெட்ஸ் மார்க்கெட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய பேர்ட்ஸை விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கு சந்தைக்கு வாங்க. இங்கே வந்து சேல்ஸும் பண்ணலாம், நாம் வாங்கிட்டும் போகலாங்க. சேலத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாலேருந்து எல்லாமே கலந்து இருக்குதுங்க. சாதா புறா வந்து பார்த்திங்கன்னா 350 விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல கலர்லாம் இருக்குதுங்க. உங்களில் யாருக்காவது சாதா புறா வேணும்னா தனபால் நம்பர் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. அதுக்கடுத்து இவங்க புதுசாக ஒருத்தர் வந்து ஸ்பின்ச்சஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பேர் வந்து 350 விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலையண்ணன் கடைக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதே போல் இவங்க வந்து குஞ்சுகளும் இந்த சேவல் குஞ்சுகளும் சரி, வெடை குஞ்சுகளுமே கொண்டு வந்திருந்தாங்க. இல்லைன்னா லைனேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விலைகளை வந்து நான் கேட்கல நண்பர்களே. எனக்கு கோழிகளை நான் விலை கேட்கல. ரெகுலராக வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் நம்பர் வாங்கியே போடலாங்க. இவங்க வந்து அடுத்த வாரம் வந்தாங்களா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்பர் வாங்கி கொடுக்குறேன் நண்பர்களை. அடுத்து இது வந்து வேலண்ணன் கடையில் எடுக்கப்பட்ட பதிவுங்க. அவர்கிட்ட வந்து காக்டெயில் 2-3 ஜோடி கொண்டு வந்திருந்தார். லவ் பேர்ட்ஸ் இருந்தது. வேலண்ணன்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான புறாக்களுமே, எல்லா வகையான பேர்ட்ஸுகள், மீன்கள் எல்லாமே இருக்குதுங்க. இவருடைய வீடியோ வந்து நான் வந்து தனி வீடியோவை அவருடைய பெட் ஷாப்பை போட்டிருக்கிறேன் நண்பர்களில். அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மணியண்ணன் கடைன்னு சொல்லுவாங்க. பழைய நண்பர்கள்லாம் மணியனூருக்கு வந்திருந்தாங்களா இவருடைய கடை கண்டிப்பாக தெரியும். இவர்கிட்ட தனியாகவே வருவாங்க புறாக்கள் வாங்குறதுக்குன்னு. ஏன்னா நிறைய புறாக்கள் இவர் கொண்டு வருவார். நல்ல லைனேஜ் புறாக்களாகவே இவர் கொண்டு வருவார். நான் இந்த வாரம் விலைகள் கேட்கல, ஏன்னா இந்த வாரம் தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காருங்க.
மீண்டும் இனிமேல்லாம் தொடர்ந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடையாகவே வண்டியிலேயே வச்சு கொண்டு வந்திருந்தார். இவர்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா முயலும் லவ் பேர்ட்ஸு அப்புறமேட்டுக்கு புறாக்கள்லாம் அதெல்லாமே இருந்ததுங்க. என்ன லைனேஜ் புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மணி அண்ணங்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா நல்ல புறாக்களாகவே வாங்கலாங்க. நம்மளுடைய சேனல் வீடியோவை பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து இப்போ அதிகமாக நிறையா நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க புறாக்கள் வாங்குறதுக்குன்னு. ஏன்னா இது வந்து ஒரு புறா மார்க்கெட்டு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதே போல் புறா மார்க்கெட்டு தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாவிலேருந்து ஃபேன்சி புறாக்கள் வரைக்குமே வந்து அதிகமாக இங்கே வருதுங்க. விலையும் வந்து மற்ற சந்தைகளோட இந்த சந்தையில் வந்து ரொம்ப விலை குறைவாக கிடைக்கிறதுனால இந்த மணியனூர் சந்தை வந்து புறாக்களுக்குன்னே பெயர் போட்ட சந்தைங்க. இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து கேரளாவிலேருந்தும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ பெங்களூர்லேருந்து இப்போ அடிக்கடி வந்துட்டுருக்காங்க. சாதா புறாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விலைகள் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது அப்படிங்கிறதுனால சாதா புறாக்கள் வாங்குறதுக்காக இங்கே நிறையா நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் புறா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கு அங்கே இருந்தீங்கன்னா தாராளமாக நல்ல புறாக்களாக நம்ம வந்து வர பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கடுத்தது இவங்க புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க காக்டெயில் வந்து பேர் வந்து 4000 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரீடிங் பேர் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. அதுக்கடுத்து லவ் பேர்ட்ஸும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 350 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்லாம். அடுத்தது ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000ங்கிற விலையில் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.